தாவேக்கா தரப்புலேருந்து சில பேர் பேசுகிறாங்க. இங்கே வாங்க, இங்கே வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லது, உங்களையும் நாங்கள் கண்ணியமாக வச்சுருப்போம், நீங்கள் தான் சோலோவாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சில ஆசைவாதிகள் காமிக்குது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தனியார் மீடியா மூலியமாக ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. தாவேக்கா சார்பில் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 75 தொகுதியில் டிவிக்கு இண்டிவிஜுவலாகவே 40% இருக்குது. ஒரு 25 தொகுதிகளில் வந்து 25% இருக்குது. இன்னொரு 30% தொகுதியில் 30 தொகுதியில் வந்து 15% இருக்குது, 10% இருக்குன்னு இந்த மாதிரி பிரித்து கணக்கு காட்டுறாங்க. அதில் அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் 40% திமுக இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு காட்டுறாங்க. அந்த அந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஏதோ ஒரு 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 மீடியாவில் கொடுத்து எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. இதையெல்லாம் அவர்கிட்ட காட்டுறாங்க. பார்த்தீங்களா, எங்களுக்கு இப்போயே 75 தொகுதியில் நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பில் இருக்கிறோம், 40% இருக்குது. அப்படி இல்லாமல் அவரிடம் காமித்து அவரை மூளைச்சலவை செய்து அவர் அழைத்து வரப்படுறாங்க. இங்கேருந்து கோயம்புத்தூர் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அழைச்சி வர்றாங்க. அன்றைக்கு காலையில் கூட அவருக்கு ஒரு ஆசிலேஷன் இருந்திருக்கு, திமுக கூட நீங்கள் போயிடலாம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி தான் அந்த 2 பேரும் இணைப்புக்கான தேதியாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 26ஆம் தேதி விஜய் பார்த்துட்டாரு.